ஓம் சாந்தி. 31/10/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இந்த சீசனுடைய ரிவைஸ் அவ்யக்தவாணி இன்னைக்கு ஆரம்பமாகிறது. பாப்தாதா மிலனு ரெடியாகும். மௌனமா இருக்கும் இன்னைக்கு. மேக்சிமம் மனக்கட்டுப்பாடு, வாய் கட்டுப்பாடு ரெண்டும் இருக்கும் இன்னைக்கு. இன்னைக்கு அமைதியா இருந்து இன்னைக்கு பாபா என்ன சொல்ல வர்றாரு பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு இந்த மாதம் கடைசி அக்டோபர் மாத கடைசி வாணி 31/10/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீகமான குப்தமான மறைமுகமான ஆன்மீக மீட்பு படை வீரர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் முழு உலகையும் விடுவிக்க வேண்டும். அந்த மூழ்கிய படகை அக்கறைக்கு கொண்டு செல்லவும் வேண்டும் அப்படின்ட்டு தலைப்பு வந்து சொல்றாங்க. எல்லாருக்கும் வந்து பாபாவுடைய அறிமுகம் கொடுத்து அவங்கள அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு கூட்டின்னு வரணும். அவங்கள கேள்வி: முழு கல்பத்தில் இல்லாத எந்த ஒரு பல்கலைக்கழகத்தை தந்தை சங்கமுகத்தில் திறக்கின்றார்? பதில் வந்து ராஜ்யத்தை பலனாக அடைய செய்யக்கூடிய படிப்பிற்கான இறை தந்தை பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியை சங்கமுகத்தில் தந்தை திறக்கிறார். இப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் முழு கல்பத்திலும் கிடையாது. இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வியை கற்று நீங்கள் இரட்டை கிரீடம் உள்ள ராஜாவிற்கெல்லாம் ராஜாவா ஆகிறீர்கள் அப்படின்றார். பல்கலைக்கழகம் நேற்று வந்து நோட்டு சொல்லியிருந்தேன். நோட்ஸ் எடுக்கணும், வந்து சார்ட் வைக்கணும். இன்னைக்கு வந்து பல்கலைக்கழகம்ன்ற டபுள் கிரீடதாரி ஆகிறதுக்காக இன்னைக்கு பாபா வந்து இந்த சங்கமுகத்தில் வந்து திறக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து ஓம் நிவாஸ் வச்சிருந்தாங்க, அது பிறகு ஓம் மண்டலி, அது பிறகு இன்னொன்று இருக்குமே, இது அழியாத ருத்ர யக்ஞ ஞானம் அப்படி இருந்தது. உண்மையான பகவத்கீதை அந்த சங்கம், அதுக்கு பிறகு பல்கலைக்கழகம், இப்போ வச்சுருக்காங்க கல்லூரி. இப்போ வந்து பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயம் அப்படி போயிட்டு இருக்குது. ஓம் சாந்தி. இனிமையில் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, முதலில் பாபா கேட்கின்றார், இங்கு வந்து அமர்கின்ற பொழுது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தை நினைவு செய்கிறீர்களா? ஏனென்றால் இங்கு உங்களுக்கு எந்த ஒரு தொழிலோ உற்றார் உறவினர்களோ கிடையாது. நாம் எல்லையற்ற தந்தையை சந்திப்பதற்கு செல்கிறோம் என்ற எண்ணத்துடன் நீங்கள் வருகிறீர்கள். இவ்வாறு கூறுவது யார்? ஆத்ம சரீரத்தின் மூலம் கூறுகிறது. பரலோகிய தந்தை இந்த சரீரத்தை கடனாக இரவலாக எடுத்திருக்கிறார். அடாப்ட். இவர் பிரம்மா பாபா மூலம் புரிய வைக்கிறார். எல்லையற்ற தந்தை வந்து கற்றுக் கொடுப்பது கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் நிகழ்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை நினைவு செய்வதன் மூலம் உங்களது படகு கரை சேர்ந்துவிடும். ஒவ்வொரு படகு மூழ்கி இருக்கிறது. யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு படகு கரை சேரும். ஓ படகோட்டியே, எனது படகை கரை சேர்த்து விடு என்று பாடுகிறீர்கள் அல்லவா? அந்த வரி வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப டஃப். இந்த பக்கம் போக முடியாது, அந்த அவ்வளோ சுச்சுவேஷன்லாம் இருக்கும். சில பேருக்குலாம் வந்து மணி கடன் ஆகிடும், வந்து 10 கோடி 20 கோடி ஆகிடும். அப்படியே அவங்க எங்கே போகிறதுனே தெரியாது. வந்து அப்போதான் கடவுள் வந்து காப்பாற்றுறார். எல்லாருமே வந்து கடவுள் வந்து பார்க்க மாட்டார். வந்து ஸோ இது வந்து அந்த வார்த்தை வந்து இந்த படகோட்டி எனது படகை கரை சேர்த்து விடுன்ட்டு அவ்வளோ கண்ணீர் விடுவாங்க. வந்து ரியாலிட்டியாக இருக்கும். வந்து உண்மையில் ஒவ்வொருவரும் அவர்களோட முயற்சியின் மூலம் தான் நான் கரைக்கு செல்ல வேண்டும். எவ்வாறு நீந்த கற்றுக் கொடுக்கின்றீர்கள்? கற்றுக்கொண்ட பிறகு தானாகவே நீந்துகின்றீர்கள் தானே? அவை அனைத்தும் உலகாயத விஷயமாகும். இது ஆன்மீக விஷயமாகும். ஆத்மாவானது இப்பொழுது அசுத்தம் நிறைந்த, அதாவது புதை மணலில் சேற்றில் மாட்டிக்கொண்டு விட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதை பற்றிய ஹிரண்ய பற்றிய உதாரணம் இருக்கிறது. ஹிரண்ய அந்த இது உள்ள மாட்டிடுவாங்கல்ல, நெருப்புல போட்டு அந்த குழந்தை வந்து வெளியே வர்றது. தண்ணீர் என்று நினைத்து செல்கிறார், ஆனால் அது அசுத்தமான சேராகும். அதில் மாட்டிக்கொள்கிறார். சில நேரங்கள் கப்பல், படகு போன்றவர்களும் சுழலில் மாட்டிக்கொள்கிறது. பிறகு அதை விடுவிக்கின்றார். அவர்கள் அனைவரும் விடுவிக்கும் போர் வீரர்கள் ஆவார். நீங்கள் ஆன்மீக மாணவர்கள் அனைவரும் மாயை என்ற சேற்றில் புதை மணலில் அதிகம் மாட்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது மாயினுடைய சுழல் என்று கூறப்படுகிறது. இவ்வளவு மாயை பத்தி நீங்க சொல்றாரு ஃபுல்லா. சேத்துல படகு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடுவது என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார்.
அவர்கள் விடுவிக்கின்றார்கள் என்றால், அதற்கு மனிதர்கள் உதவி தேவைப்படுகிறது. இங்கு ஆத்மாவானது சுழலில் மாட்டியிருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபட முடியும்? என்ற வழியை தந்தை சொல்றாரு வந்து. முரளி படிக்கிறோம், அமிர்தத்துல செய்றோம், சிந்தனை பண்றோம். ஆனா, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா தாங்க முடிய மாட்டேங்குது. அப்போ வந்து இங்க ஒரு லீக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம் வந்தது. அப்போ வந்து நெறைய வந்து இன்னும் தைரிய சக்தி நம்ம கொண்டு வரணும். அதான் பாபா இன்னைக்கு இந்த சிக்கல்லேருந்து எப்படி வெளிய வரணும்னு சொல்றாரு ஐடியா. மாய வந்து சுழல் பயங்கரமானது. மாயை, சுழல், படகு இதெல்லாம் வந்து நமக்கு மாயன்னு சொல்றாரு வந்து. ஒரு விஷக்கடல்ன்னு சொல்றாரு வந்து. இப்ப தந்தை வந்து வழி சொல்றாரு வந்து. பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு வழியை கூற முடியும். உங்களது படகு இந்த விஷக்கடலிலிருந்து பாற்கடலுக்கு செல்வது எப்படி? என்ற வழியை தனக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சொல்லணும். சத்தியம்தான் பாற்கடல். சுகம் நிறைந்த உலகம் என்று சொல்லப்படுகிறது. இது துக்கம் நிறைந்த கடல். கடல் என்னது உப்பு தண்ணி இருக்குது இல்லையா? அங்க அப்படி இருக்காது வந்து அப்படி. அது ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த தண்ணி குடிச்சால. அதுதான் பால்லாம் பாற்கடல் கிடையாது. அது ஒரு எனர்ஜி இருக்கும். அதான் அந்த இது. ம். ஆமா. அத அது நல்லா சிந்தனை பண்ணி செஞ்சா, அதுக்கான ஆன்ஸர் கிடைக்கும். ஏன் பாற்கடல்னு பாபா சொல்றாருன்னு. ம். துக்க நிறைந்த கடல் அப்படின்றாரு. ராவணன் துக்க நிறைந்த கடலில் தான் மூழ்க வைக்கிறது. தந்தை வந்து சுக நிறைந்த உலகிற்கு அழைத்து செல்கிறார். விடுதலை செய்ய ஆன்மீக வீரர்கள் என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ஸ்ரீமத் மூலம் அனைவருக்கும் வழி கூறுகிறீர்கள். 2 தந்தைகள் இருக்கிறார்கள். ஒருவர் எல்லைக்குட்பட்டவர், மற்றொரு எல்லையற்றவர் என்று ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்கிறீர்கள். இவ்வளோ அழகா சொல்லாரு பாருங்க பாபா. எல்லைக்குட்பட்டு நேத்து கூட அத சொன்னாரு. எல்லைக்குட்பட்ட தந்தைங்கிறாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நாங்க 2 பேர் தான் சொல்லியிருந்தோம். அனைவருக்கும் ஸ்ரீமத் மூலம் வழி நம்ம காமிக்கணும். அப்படியே எடுத்த உடனே நம்ம இது பண்ணக்கூடாது. ஸ்ரீமத் மூலம் போணும். ஒரு ஸ்லோவா போணும். கொஞ்சம் லாங் ஸ்டெப்பா வந்து. ஒருவர் எல்லைக்குட்பட்டவர், மற்றவர் எல்லையற்றவர் என்று ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்கிறீர்கள். லௌகீக தந்தை இருந்தாலும் அனைவரும் பரலௌகிக தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவரை முற்றிலும் அறியாமல் இருக்கிறார்கள். பாபா எந்த நிந்தனையும் செய்வது கிடையாது. ஆனால் நாடகத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். இந்த நேரத்தில் அனைத்து மனிதர்களும் 5 விகாரங்கள் என்ற புதைக்குழியில் மாட்டி அசுர வம்சராக இருக்கிறார்கள். அந்த விகாரம் தான் அடிப்படை எங்க இருக்கும் பிரம்மகுமாரிக்கு. அந்த வேரு தான் பிடிச்சிருப்பான். எங்க போனாலும் அவங்க தான் வந்து மாட்டுவாங்க வந்து. ஜெயில்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தா யாரோ ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல கொலை பண்ணிட்டு உள்ள வந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு அந்த 5 விகாரத்துல மாட்டி தான் உள்ள வந்திருப்பாங்க. இந்த புழல் சிறையில வந்து சொன்னாங்க, அவ்ளோ கொடூரமா இருக்குமாமா அங்க வந்து. திருட்டு புத்தி, கஞ்சா அது இதுன்னு அவ்ளோ இருக்குமா அதுல வந்து. புழல் சிறையில. காரணம் வந்து 5 விகாரங்க. அந்த 5ல் தான் எல்லாருமே மாட்டுவாங்க அங்க. அதுலருந்து தப்பிச்சுடணும் நம்ம. எப்படியாவது வந்து மாட்டுவோம் வந்து. தெய்வீக வம்சத்தினர்களை அசுர வம்சத்தினர்கள் என்று வணங்குகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருக்கிறார்கள். நேத்து கூட அந்த இதுல சொல்லியிருந்தாருல்ல, நேத்து முரளியில கூட மனிதர்கள் வந்து அந்த தெய்வீக அதாவது தேவர்கள வணங்குறாங்க வந்து. தேவி அதாவது தேவியர்களே தேவர்கள வணங்க மாட்டாங்க வந்து. மனிதர்கள் தான் தேவிகள வணங்குகிறாங்க. ஏனென்றால் அவர்கள் சம்பூர்ண நிர்விகாரிகளா இருக்கின்றார்கள். அதனால அவங்கள வணங்கியே ஆகணுமா வந்து. ஏன் அவங்கள வணங்கணும்? அவங்க வந்து சங்கமயுகத்துல வந்து நெறைய சேவை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதனால தான் அவங்கள வந்து அ கலியுகத்துல வந்து கலியுகம் துவாபரகத்துல இருந்து அவங்கள பூஜை செய்றாங்க. செஞ்சாகணும். அந்த விதி போன்ற டிராமாலாம் இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் அவங்க சங்கமயுகத்தினுடைய கர்மம் இருக்கும். அவங்க முகம் வந்து சத்தியுகத்திற்கு மாரி இருக்கும் வந்து. அவர்கள் வீடு வாசல் விட்டு விட்டு சென்று விடுகின்றனர். சன்னியாசிகள சொல்றாங்க. தூய்மையாக இருக்கிறார்கள். இந்த சன்னியாசிகளுக்கும், தேவதைகளுக்கும் இரவுக்கு பகல் வித்தியாசம் இருக்குன்றார். இவங்களும் தூய்மையா தான் இருக்கிறாங்க. ஆனா வந்து இரவுக்கு பகல் வித்தியாசம் இருக்கு. தேவதைகளும் வித்தியாசமா தான் இருக்காங்க. தேவதைகள் வந்து பிறப்பு யோக பலத்திலும் நடக்கிறது. இந்த விஷயங்களை யாரும் அறியவில்லை. இது ஈஸ்வரனுடைய திருவிளையாடல் என்று தனிப்பட்டது. ஈஸ்வரனுடைய முடியே அடைய முடியாது என்று அனைவரும் சொல்றாங்க. ஈஸ்வரனுடைய வந்து அவரு எங்க இருக்கிறாரு? என்ன பண்றாரு? யாரும் கண்டுபிடிக்க முடியாதாம்.
ஈஸ்வரன் என்றோ அல்லது பகவான் என்றோ கூறுவதனால் அந்த அளவிற்கு அன்பு ஏற்படுவது கிடையாது. அனைத்தை விட நல்ல வார்த்தை தந்தை, பாபா. மனிதர்கள் எல்லையற்ற தந்தை அறியாததால் அனாதைகள் போல இருக்கிறார்கள். மனிதர்கள் என்ன கூறுகின்றார்கள், பகவான் என்ன கூறுகின்றார் என்று பத்திரிகைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. தந்தை யாரையும் நிந்திப்பது கிடையாது. குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஏனென்றால் தந்தை அனைவரும் அறிவார் அல்லவா? இவரிடம் அசுர குணங்கள் இருக்கிறது, தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை புரிய வைப்பதற்காக கூறுகிறார். ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. உள்ள கம்பேரிசன் நீங்க வந்து அவர்கள் கௌரவர்கள், அதாவது அசுர வம்சதர்கள். இது தெய்வீக வம்சமாகும். மனிதர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்திக்கான ராஜயோக கல்வியை கற்பது என்பது நடக்காத காரியமாக என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இந்த நேரத்தில் தந்தை தான் ஆத்மாக்களாக உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். தேகாபிமானத்தில் உள்ளவர்களுக்கும் ஆத்மாபிமானம் உள்ளவர்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் பாருங்க. நேத்து முந்தானத்து சொல்லியிருப்பாரு கம்பேரிசன் வந்து. தேகாபிமானத்தில் வந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். தேகாபிமானம் ஆத்மாபிமானம்னா சாந்தமா இருப்பாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். இந்த இரண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. தேக அபிமானத்தினால் நீங்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டே வந்தீர்கள். தந்தை ஒரே ஒரு முறை வந்து உங்களை ஆத்ம அபிமானி ஆக்குகிறார். தேக சம்பந்தத்தில் சத்தியுகத்தில் நீங்கள் வரமாட்டீர்கள் என்பது இப்போது புரிய வைக்கிறார். தேக சம்பந்தம் யாரும் வர முடியாதாங்க. நம்ம சொந்த லௌகிக வீட்டில் யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம இங்க இருக்கிற கனெக்ஷன் தான் எல்லாரும் அங்க வருவாங்க. இந்த ஃபேமிலி தான் நம்ம அங்க சொர்க்கத்துல வரோம். ராஜாவா இருப்போம். நான் ஆத்மா, பரமாத்மா, பரமாத்மா குழந்தை என்ற ஞானம் அங்கு இருக்காது. இந்த ஞானம் இப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது. பிறகு மறைந்துவிடும். நீங்கள் தான் ஸ்ரீமத் நடந்து பிராப்தி அடைகிறீர்கள். ராஜ்யம் கற்பதற்காக தந்தை வருகிறார். இப்படிப்பட்ட படிப்பு வேறு எங்கேயும் கிடையாது. இரட்டை கிரீடம் உள்ள ராஜாக்கள் சத்தியுகத்தில் இருப்பார்கள் அங்க. இரட்டை கிரீடம் உள்ள. பிறகு ஒற்றை கிரீடம் உள்ள ராஜாக்கள் இருந்தார்கள். இப்பொழுது அந்த ராஜ்யம் கிடையாது. பிரஜைகள் மீது ராஜ்யம் செய்கின்றார்கள் இப்போ. ஏற்கனவே ஒண்ணுமே கிடையாது. அவங்க வந்து நம்மள வந்து ஆள்றாங்க. சிஎம், பிஎம் இதுவரை சொல்றாரு வந்து. பிரஜைகள் மீது ராஜ்யம் செய்கிறார்கள். குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது ராஜ்யத்திற்காக படிக்கிறீர்கள். இது இறை தந்தையினுடைய பல்கலைக்கழகம் என்று கூறப்படுகிறது. இரட்டை கிரீடம்னா அது என்ன அது அது குவாலிஃபிகேஷன் வேணும் அதுக்கு. பொறுப்பு கிரீடம். பொறுப்பு கிரீடம் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து இந்த எந்த ஒரு சென்டர் நிர்வகித்தாலும் எதெல்லாம் பொறுப்பு இருக்கும் அதுல. செய்யக்கூடிய முயற்சிகளுடைய எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு தான் வந்து கொடுப்பாரு பாபா வந்து. எல்லாம் கொடுக்க மாட்டார் வந்து இந்த டபுள் கிரீடம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு அந்த கிரீடத்துல வந்து வைரக்கல் தங்கம்லாம் இருக்கும். அது என்னன்னா ஒவ்வொரு அடி நம்ம நிந்தனை பண்றாங்க இல்லையா, அங்க வந்து அங்க வைரக்கல்ல பதிக்கப்படும். அதெல்லாம் நிறைய அவமானம், குணம் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் வந்து. அங்கதான் வந்து ஒவ்வொரு இங்க குத்துற குத்துக்கு அங்க வந்து அங்க இது போடும், வைரம் கற்கள் பதிக்கப்படும். அதுதான் டபுள் கிரீடம். அது நிறைய அது இது கூகுள்ல போட்டா நிறைய வரும். அதுல வந்து வைர என்னென்ன வைப்பாங்க அதுல வந்து. அதெல்லாம் இங்க சங்கமுகத்துல நம்ம அடி வாங்குறதுக்கு நிந்தனை பண்றாங்க நிறைய பேர். என்ன இப்போ கல்யாணம் பண்ணல இது பண்ணல அதெல்லாம் நிந்தனைகள் தானே. அதெல்லாம் வந்து அங்க ரெக்கார்ட் ஆகும் வந்தது. அது பாப்பா கொடுத்தாகணும் வந்தது. என் குழந்தைக்கு இவ்வளோ நிந்தனை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து டபுள் கிரீடதாரி அவங்க கொடுப்பாங்க வந்தது. அது முயற்சி செய்யணும் அவ்வளோதான். அது வந்து நிறைய இது 7 டேஸ் கோர்ஸ் எடுக்கணும் மற்றவங்களுக்கு. அந்த 4 சப்ஜெக்ட்ல வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதெல்லாம். அப்பதான் அந்த டபுள் கிரீடா உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை கிடையாது. அதனால தான் பிரஜைகள் ராஜசேகர் குழந்தைகளாக நீங்கள் இப்போது ராஜ்யத்திற்காக படிக்கிறீர்கள். இது இறை தந்தையினுடைய பல்கலைக்கழகம் என்று கூறப்படுகிறது. உங்களது பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கீதா பாடசாலை என்று பெயர் வைக்கிறார்கள். யார் கற்பிக்கின்றார்? ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பகவானுடைய மகா வாக்கியம் என்று கூறிவிடுகிறார். கிருஷ்ணர் வந்து கற்பிக்க முடியாது. கிருஷ்ணர் சுயம் பாடசாலைக்கு படிக்க செல்கின்றார்கள். இளவரசியாக இருப்பவர்கள் படிப்பதற்கு எந்த மாதிரியான பள்ளிக்கு செல்வார்கள்?
நேத்து கூட அந்த இது பிரகாஷ் மணி பார்க்கும் புதுசுல, மம்மாவும் பிரகாஷ் மணி ஒரே சேர்ல உட்காருப்பாங்களாம். ம். நல்லா அழகா இருப்பாங்களாம் வந்து, பாம்பே ஆங்கிலத்தில படிப்பாங்களாம் வந்து. ரொம்ப இவங்களுக்கே அட்ராக்ஷன் இருக்குமா, அவ்வளோ ஆடை அலங்காரம் போட்டுன்னு வருவாங்களாம் மம்மா. அப்புறம் நான் தான் போய் மம்மா கூப்பிட்டேன், "வா போலாம் பிரம்மகுமாரின்னு" சொல்லிட்டு. ஆனா அவங்க ஏற்கனவே 2 பேர் போயிட்டு வந்திருக்காங்களாம் வந்து. அப்புறமா 2 பேரும் திடமான வைரியத்துக்கு போட்டு, இனிமேல் பள்ளிக்கூடம் போகக்கூடாது, இனிமேல் இதுதான் போகணும்னு சொல்லிட்டு போனாங்களாம் வந்து. அப்படிதான் ஆரம்பிக்குது இந்த இயக்கியம் வந்து. இந்த பல்கலை எப்படி ஆரம்பிச்சிருக்கு பாரு, கீதா பாடசாலை. அப்ப வந்து ஒரு ஒரு சின்ன வீடு இருக்குமா, இங்க வந்து படுக்குற பெட்டு, அங்க ஒரு பெட்டு, இங்க கதி இருக்குமா வந்து. கற்பனை பண்ணிக்கங்க, அங்க ஒரு பெட்டு, இங்க ஒரு வீட்ல தான் வைப்பாங்க சங்கம். கீதா பாடசாலை வந்து. பாபு விஸ்வகிஷோர் வீட்ல தான் நடக்குமா சங்கம். அந்த பல்கலைக்கழகம் இப்ப எப்படி இருக்குது பாருங்க. உலக பல்கலைக்கழகமா ஆயிடுச்சு இப்ப. ம். அவங்க சித்தி தான் மன்மோகன் தீதியான். பாபு விஸ்வக்கு எல்லாரும் ஒரே தெருவுல தான் இருப்பாங்க எல்லாருமே வந்துட்டு. அப்படியே அது படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்குது வந்து. ஸோ இது போல வந்து கீதா பாடசாலை வச்சிருன்றாங்க. இளவரசி, இளவரசியாக இருப்பவர்கள் படிப்பதற்கு எந்த மாதிரியான பள்ளிக்கு செல்வார்கள்? அது சத்தியகுப்தன் சிதி கொண்டு வராரு பாரு. இளவரசர், இளவரசியா இருப்பவர்கள் படிப்பதற்கு எந்த மாதிரியான பள்ளிக்கு செல்வார்கள்? அங்க இருக்கக்கூடிய மொழி தனிப்பட்டது. அங்கேயும் காலேஜ் இருக்குமா வந்து, யுனிவர்சிட்டிலாம் இருக்குமா. ஆனா இது போல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்லாம் இருக்காது வந்து. அங்க ஓவியம், ஆர்ட் அது போல தான் இருக்குமா வந்து. அதேபோல வந்து அந்த பரிசுலாம் குடுப்பாங்களாம் வந்து. ஃபர்ஸ்ட், செகண்ட்லாம் குடுப்பாங்களாம். ஆனா எல்லாரும் கை தட்டுவாங்களாம் வந்து. கை தட்டுவாங்க எல்லாருக்குமே. ஆனா ஐயோ! 1வது ரேங்க் வாங்கிட்டாலும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வராதாங்களாம். கை தட்டி அவங்களுக்கு ஊக்க உற்சாகம் குடுப்பாங்களாம் வந்து. அவ்வளோ குஷியா இருக்குங்க ஒரு ப்ரோகிராம்னா. ஒவ்வொரு விஷயத்துக்கு சின்ன சின்ன விஷயத்துல இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. அது வந்து ஒரு ப்ரோகிராம்னா, ஒரு மாசம் வரைக்கும் மேல நடக்குமா வந்து. ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் அது அது மாரி இருக்குமா வந்து. அங்கலாம் வந்து டிஃபரெண்ட் தான் 150 வருஷம். ஆனா ப்ரோகிராம் வந்து ஒரு கல்யாணமே 4, 5 மாசம் நடக்குமா அங்க. ப்ரோகிராம் ஒவ்வொரு விஷயம். அதனால தான் அங்க இருக்கக்கூடிய மொழி தனிப்பட்டது. சமஸ்கிருதத்தில் கீதைக்கு உட்பட்டது என்று சொல்ல கிடையாது. இங்கு பல மொழிகள் இருக்கிறது. அரசர்கள் அவரவரது மொழியை பயன்படுத்தி வந்தார்கள். சமஸ்கிருத மொழியானது எந்த அரசர்களுடையதும் கிடையாது. பாபா சமஸ்கிருதம் கற்றுக் கொடுப்பது கிடையாது. தந்தை சத்யுகத்திற்காக ராஜ்யம் கற்பிக்கின்றார். காமம் மிகப்பெரிய எதிரி. இதன் மீது வெற்றி அடையுங்கள். இப்ப சில சமயத்துல வந்து இப்ப உதாரணமா புதுசா வர்றவங்க வந்து, அவங்க ஹிந்தி தெரியல. அது எப்படி கத்துக்கிறாங்கன்னா, எந்த மொழி இருக்குதோ அதில வந்து நீங்க பயன்படுத்திட்டு போயின்னே இருக்க சொல்லுவாரு வந்து. அப்ப போய் ஹிந்தி போய் மண்டைய உடைக்காதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கிலீஷ் தெரியுது. இங்கிலீஷ்ல இந்த முரளி படிச்சுட்டு, அது கான்செப்ட்டும் புரிஞ்சுக்கங்க அவ்வளோதான் வந்து. இப்ப போயிட்டு நான் ஹிந்தி ஃபர்ஸ்ட்லருந்து படிச்சேன்னா உங்களுக்கு டைம் நெறைய ஆமா. ஒரு மொழி ஒரு மீடியம் அவ்வளோதான். அப்ப அந்த டைம்ல பிரம்மா பாபா ஹிந்தி தெரியும். அதனால ஹிந்தியில பேசுறேன் நானு. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு வந்து. காமம் மிகப்பெரிய எதிரி. இதன் மீது வெற்றி அடையுங்கள் என்று தந்தை சொல்றார். காமம் என்பது என்னது? எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எல்லாமே. ஆசைகள், பேராசைகள், சின்ன சின்ன எல்லாமே அதுல அந்த குழந்தை குட்டிகள் எல்லாமே. அது காமம் என்பது அது மட்டும் கிடையாது. இது எல்லாமே கவர் ஆயிடும் உள்ள. இதன் மீது வெற்றி அடையுங்கள் என்று தந்தை சொல்றார். உறுதிமொழி செய்விக்கின்றார். இங்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு உறுதிமொழி செய்விக்கப்படுகிறது. காமத்தின் மீது காமத்தின் மீது வெற்றி அடையும்போது நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆவீர்கள். இது முக்கியமான விஷயம். விகாரமாகும். அதே மாரி மாயை மீது வெற்றி அடைந்தாலும் உலக வென்று சொல்வார்ல. நீ காமத்தின் மீது வெற்றி அடையும்போது உலக வென்றவர் ஆவீர்கள். இது முக்கியமான விகாரமாகும். இந்த இம்சையானது துவாபரகத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் விகார மார்க்கம் ஆரம்பமானது. தேவதைகள் விகார மார்க்கத்தில் எப்படி சென்றார்கள் என்பதற்கும் கோயில் இருக்கிறது. அங்கு மிகவும் சீச்சியான சித்திரங்களை உருவாக்கினார்கள். இதுதான் அந்த அடையாளம் அப்படின்றார். மற்றபடி விகார மார்க்கத்தில் எப்பொழுது சென்றார்கள் என்பதற்கான தேதி, நாள் குறிப்பிடப்படவில்லை. காமசிதில் அமர்வதன் மூலம் கருப்பாகி விடுகின்றார்கள் என்பது நிரூபணம் ஆகிறது. ஆனால் பெயர், உருவம் மாறிவிடுகிறது அல்லவா? காமசிதில் அமர்வதன் மூலம் இரும்பு யுகத்தினராக ஆகிவிட்டார்கள். இப்போது 5 தத்துவங்களும் தமோ பிரதானம் அல்லவா? அதனால்தான் சரீரமும் இவ்வாறு தமோ பிரதானமாக கிடைக்கிறது. பிறப்பு எடுக்கும் பொழுது எப்படியெல்லாம் பிறக்கின்றார்கள்? அங்கு முற்றிலும் அழகான சரீரம் கிடைக்கும். இப்பொழுது தமோ பிரதானத்தினுடைய காரணத்தினால் சரீரம் அவ்வாறு கிடைக்கிறது. மனிதர்கள் ஈஸ்வரன், பிரபு போன்ற விதவிதமான பெயர்கள் நினைவு செய்கின்றார்கள்.
ஆனால் பாவம் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. தனது தந்தை நினைவு செய்கிறது. பாபா, வந்து அமைதியை கொடுங்கள். இங்கு கர்மேந்திரங்கள் மூலம் நடிப்பு நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அமைதி எப்படி கிடைக்கும்? எப்பொழுது இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்ததோ, அப்பொழுது உலகில் அமைதி இருந்தது. ஆனால் கல்பத்தினுடைய ஆயுள் லட்ச ஆண்டுகள் என்று கூறியபடியால், பாவம் மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எப்பொழுது இவரது தேவதையுடைய ராஜ்யம் இருந்ததோ, அப்பொழுது ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் இருந்தது. வேறு எந்த கண்டத்திலும் இவ்வாறு ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்று சொல்வது கிடையாது. ஒரே ராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்று ஆத்மா கேட்கிறது. நம்ம தமிழ்நாட்டுல இந்த பக்கம் ஒரு ஸ்டேட், அது ஒரே ஸ்டேட் தான். இந்த ஏரியா, இந்த ஏரியா வந்து சென்ட்ரல்ல ஆத்மாக்கள் இருக்கிறாங்க வந்து. இப்ப அந்த சிஸ்டம் எடுக்க முடியாதா? இந்த சிஸ்டம் எடுக்க முடியாதா வந்து. இப்ப வந்து ஆன்லைன்ல கேட்டுக்கிறாங்க கிளாஸ் வந்து. ஈகோ. அது மாரி அப்ப எப்போ ஒரே ராஜ்யம், ஒரே வரோம் சொல்லு. அவங்களும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க, இவங்களும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. இப்ப அந்த மெயின் இதுல சொன்ன பிறகு அவங்களும் வந்து இது தீர்த்து வைக்காத கூடிய பிரச்சனையாக தான் வந்து விஷயம். இந்த கீதா பாடத்த யார் ரன் பண்றதுன்னு. அப்ப எப்படி ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் வரும்? யோசிக்கணும். என்று இங்கு ஆத்மா கேட்து, நாம் இப்போது ஒரே ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களது ஆத்மா அறிந்திருக்கிறது. அங்கு முழு உலகிற்கு எஜமானர்களா நாம் இருப்போம். தந்தை நமக்கு அனைத்தையும் கொடுத்து விடுகின்றார். யாரும் நம்மிடமிருந்து ராஜ்யத்தை அபகரிக்க முடியாது. கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல், சுய ராஜ்யம் அது சொல்றாரு வந்து. நம்ம இங்க கண்ட்ரோல் இருந்தா, கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் கண்ட்ரோல் இருந்தா, அங்க யாரும் வர முடியாது. நேத்து போன வாரம் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க வந்து. நான் ராஜா ஆவணும் சத்தியுகத்துல அப்படின்னு சொல்லிட்டு டவுட். நல்லா பண்றாங்க. பட் இருந்தாலும் டவுட் வந்துருது அவங்களுக்கு. நான் ராஜா ஆவணும்னு சொல்லிட்டு. ஒண்ணு சிம்பிள். ஒண்ணே ஒண்ணு தான். கர்மேந்திரன் கண்ட்ரோலா இருங்க அவ்வளோதான். பார்வை கரெக்ட்டா இருக்குதா? இது இருந்தாலும் நீங்க பாபா கூட உங்களுக்கு கிட்ட நெருங்க மாட்டாரு. நீ இதுல இருந்தா போதும் அவ்வளோதான். அப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு அவங்களுக்கு அவ்வளோதான். அங்கு முழு உலகிற்கு எஜமானர் நாம் இருப்போம். தந்தை நமக்கு அனைத்தையும் கொடுத்து விடுகின்றார். யாரும் நம்மிடமிருந்து ராஜ்யத்தை அபகரிக்க முடியாது. நாம் முழு உலகிற்கு எஜமானரா ஆகிவிடுகிறோம். உலகம் உலகம் என்னும் பொழுது அதில் சூட்சுமவதனம், மூலவதனம் என்பது இருக்காது. இந்த சிருஷ்டி சக்கரம் இங்கு தான் சுற்றிக் கொண்டே இருக்கிறது. படைப்பவராகிய தந்தை மட்டும் இதனை அறிவார். படைப்புகளை படைக்கிறார் என்பது கிடையாது. தந்தை வருவது சங்கமுகத்தில் பழைய உலகை புதிய உலகம் மாற்றுவதற்காக தூர தேசத்திலிருந்து பாபா வருகிறார். புது உலகம் நமக்காக தான் உருவாகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சில சமயத்துல பாபா சொல்றாரு வந்து, தூர தேசத்திலிருந்து பரந்தாம இங்க வரேன். நீங்க எத்தன மணி நேரம் யோகா செய்றீங்க? எத்தன மணி நேரம் சா நொ நொ டெய்லி அத பார்க்க நான் வரேன். சம்ஸ்கார பரிவர்த்தன்னு சொல்லிட்டு அப்படி கூட பிடிப்பாரு வந்து. அவர்கிட்ட நம்ம தப்பிக்கவே முடியாது. நேத்து வந்து சார்ட் வைக்க சொன்னாரு. டைரி எழுத சொன்னாரு. அவங்க தான் உண்மையான ஸ்டூடண்ட். நான் அப்ப நீங்க எழுதுறதுக்கு நான் பார்க்க வந்தேன். நீங்க மாறுங்க அப்படின்னு மாரி சொல்லுவாரு. புது உலகம் நமக்காகத்தான் உருவாகுது என்பதை நான் புது உலகத்த உருவாக்க வரேன். உங்க சார்ட் வைக்கிறது, நீ எத்தன மணி யோகா பண்றத நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படி பிடிப்பாரு வந்து. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நெறைய யோகா பண்ண சொல்லிட்டு பாபாட்ட சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் வரல. நீங்க சம்சம் மாறுங்க அப்படின்னுவாரு வந்து. பாபா நமது ஆத்மாக்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். இதன் கூடவே உங்களது சரீரம் அலங்கரிக்கப்பட்டுவிடும். ஆத்மா தூய்மையாவதன் மூலம் சரீரமும் சதோபிரதானமாக கிடைக்கும். முயற்சி பண்ணணும் வந்து. சதோபிரதான தத்துவத்தின் மூலம் சரீரம் உருவாகும். இவர்களது லட்சுமி நாராயண சரீரம் சதோபிரதானமானது அல்லவா? அதனால் தான் இயற்கையான அழகுடன் இருக்கிறார்கள். தர்மத் தர்மத்தில் தான் சக்தி இருக்கிறது என்று பாடப்பட்டிருக்கிறது. தர்மம் எப்பேற்பட்ட இருந்தாலும் நம்ம தூய்மையுடைய சக்தி விடக்கூடாது. தர்மத்தில் நிலைச்சிருக்கணும். அவங்க அத குடுப்பாங்க, இத குடுப்பாங்க. எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது வந்து. நம்ம வந்து அந்த தர்ம தூய்மையா யார் குடுத்தாலும் சரி, சில சமயத்தில சிஸ்டம் கூட சாப்பிட மாட்டாங்க. கையில சமைச்சது வந்து. அவ்வளோ பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க வந்து. ஆனா தர்மத்தில வந்து நம்ப அதனால சில சமயத்தில வந்து நம்ம எதுவுமே இல்ல. விநாசம் வந்துட்ட பிறகு எப்படி சாப்பிடுவீங்க? அது யோசிக்கணும்ல. அப்ப யார் கையில சாப்பிடுவீங்க அப்ப? அப்ப வந்து யுக்தி யூஸ் பண்ண சொல்றாரு பாபா. இப்ப சக்தி எங்கிருந்து கிடைக்கும்? ஒரே ஒரு தேவதா தர்மத்தில் தான் சக்தி இருக்குதாம். இங்கலாம் எதுவுமே கிடையாதுன்றாரு. இந்த தேவதைகள் தான் முழு உலகிற்கு எஜமானன் ஆகின்றார்கள். வேறு யாரும் உலகிற்கு எஜமானன் ஆவது கிடையாது. அது நீ ஃபுல்லா உலகத்த பத்தி பேசுற. உங்களுக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கிறது? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சிவபாபா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த விஷயங்களை உலகத்தில் யாரும் அறியவில்லை. நான் பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்கிறேன். பிறகு அவர்களை சூரிய வம்ச ராஜ்யத்திற்கு அழைத்து வருகிறேன் என்று தந்தை சொல்றார். யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ அவர்களை தேர்ச்சி பெற்று சூரிய வம்சத்திற்கு வருகின்றார்கள்.
அனைத்து ஞானத்திற்கான விஷயமாகும். அவர்கள் ஸ்தூல அம்பு ஆயுதங்களை காண்பித்து விட்டார்கள். நேத்து கூட சொன்னார்ல, ஞான வாளு இதெல்லாம் எதனுடைய அடையாளம்? நீங்கள் வந்து இந்த காமத்திலிருந்து அந்த பவர பயன்படுத்தி வெளிய வரீங்க. அதனுடைய அடையாளம் தான் அங்க வந்து தேவி தேவதை கையில அந்த கத்தி, கோடாரி, சில தேவதைகள் வந்து லட்டு குடுப்பாங்க வந்து. இனிப்பா, இனிமையா பேசுவாங்க வந்து. அதுலருந்து வந்துருவாங்க. சில பேர் வந்து காமத்துல வந்து அம்பு தேகாம விட்னா, சிஸ்டங்க என்ன பண்ணும், இந்த அம்பு விட மாட்டாங்க. அன்பா இப்டி சிரிச்சு பேசி அவங்க கூடருந்து விலகி போயிடுவாங்க. அவ்வளதான். சில பேர் வாள் ம். வாள் யூஸ் அதுபோல வந்து யுக்திய பயன்படுத்துவாங்க வந்து. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி எல்லாரும் பேசுவாங்க வந்து. குமார்ன்னு நெறைய பேர் வந்து லேடீஸும் வருவாங்க வந்து. அதெல்லாம் மாட்டிக்கக்கூடாது வந்து அது. ஃபர்ஸ்ட்டு டோலி குடுப்பாங்க, அது குடுப்பாங்க அப்படியே. அப்படியே சர்வீஸ். அதனால இப்ப நம்ம விடுபட்டு இருக்கணும் அந்த அந்த விஷயத்துல மட்டும். அம்பு ரொம்ப டேஞ்சர் அம்பு. தேக தேக பானம் விடுவாங்க வந்து. நம்ம எங்கேயோ இருப்போம், அங்கருந்து விடுவாங்க தேக பானம் நமக்கு வந்து. அதான் அம்புன்னு சொல்லுவாங்க அது. அதனால தான் அதெல்லாம் வந்து நம்ம விடுபட்டு இருக்கணும் வந்து. இந்த சங்கம் அதாவது மறைமுகமா இருக்கணும் வந்து சங்கமுகம் வந்து ஈஸி கிடையாது வந்து. என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களது விகாரங்கள் விநாசமாகிவிடும் என்று தந்தை சொல்றார். இம்சைக்கான விஷயம் எதுவும் கிடையாது. உங்களது படிப்பும் குப்தமானது ஆகும். நீங்கள் ஆன்மீக மீட்பு படை வீரர்கள். ஆன்மீக வீரர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் குப்தமான ஆன்மீக படை வீரர்கள். இந்த முழு உலகை நீங்கள் விடுவிக்கிறீர்கள். அனைவருடைய படகு மூழ்கி இருக்கிறது. மற்றபடி தங்கை, இலங்கை என்று எதுவும் கிடையாதாம். அதுபோல இலங்கை, துவாரகை கடலுக்கு அடியில் சென்று விட்டது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதாம். அது திரும்ப வெளிப்படும் என்பதும் கிடையாது. துவாரகையில் இவரது ராஜ்ஜி இருந்தது. ஆனால் சத்தியுகத்தில் இருந்தது. சத்தியுக ராஜாக்களுடைய ஆடை தனிப்பட்டதாக இருக்குமாங்க. திரேதாயுகத்துல இருக்கவங்களும் தனிப்பட்ட ஆடையா இருக்குமா. விதவிதமான ஆடைகள், விதவிதமான பழக்கவழக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு அரசனுடைய பழக்கவழக்கங்களும் தனித்தனியாக இருக்கும். சத்தியுகத்தின் பெயர் சொன்னதும் மனமகிழ்ச்சி அடைந்து விடுகிறது. சொர்க்கம் என்று பேரடைஸ் என்று சொல்றாங்க. ஆனால் மனிதர்கள் எதையும் அறியாமல் இருக்கின்றார்கள். முக்கியமானது இந்த தில்வாடா கோயிலாகும். உங்களது நினைவுச் சின்னமாக இருக்கிறது. உதாரணமாக காட்டுவதற்கு இப்போது சிறியதாக உருவாக்குகிறார் அல்லவா? சின்னது மாடல் பண்றாங்க. இது முற்றிலும் மிக சரியான உதாரணம் ஆகும். சிவபாபா இருக்கிறார். ஆதிதேவன் இருக்கிறார். மேலே வைகுண்டம் காண்பித்திருக்கின்றார்கள். நேத்து கூட சொன்னார்ல, மனதை கொள்ளை கொள்பவர் தில் ரூபா. ம். சிவபாபா இருக்கிறார் என்றால் அவசியம் ரதமும் இருக்கும். ஆதிதேவன் அமர்ந்திருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. முதல்ல கூட்டிட்டு போனாங்க தில்வாடா கோயிலு. அப்படியே அத பார்க்க அப்படியே பயங்கரமா அது வெளியே போனதே கிடையாது. நம்ம வந்து டிகிரி முடிச்சிருக்கிறோம் அவ்வளோதான். வேலைக்கு வந்துட்டோம். வெளி உலகம் சுத்தமா தெரியல அப்படியே. அப்படியே பார்த்த உடனே தெரியுது. இந்த ஞானத்துக்கு அங்க அழகா இருந்தது அப்படி சொல்ல. இவர் பிரம்மா பாபா, சிவபாபாவோட ரதம் ஆகும். அதனால தான் சிவபாபாவுடைய அந்த மகாவீர் தான் ராஜ்யத்தை பலனாக அடைகிறார். ஆத்மாவுக்கு சக்தி எப்படி வருகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அடிக்கடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாக்களாக நாம் சதோபிரதானமாக இருந்தபோது தூய்மையாக இருந்தோம். சாந்தி தாமம், சுகதாமத்தில் அவசியம் தூய்மையானவர்கள் தான் இருப்பார்கள். இவை அனைத்தும் இப்பொழுது புத்தியில் வருகிறது. எவ்வளவு எளிதான விஷயம். பாரத சத்தியுகத்தில் தூய்மையாக இருந்தது. அங்கு அசுத்த ஆத்மாக்கள் இருக்க முடியாது. இவ்வளவு பதித்த ஆத்மாக்கள் மேலே எப்படி செல்ல முடியும்? அவசியம் தூய்மையாக தான் செல்வார்கள். உலகம் நெருப்பு பற்றி எரிந்த பிறகு அனைத்து ஆத்மாக்கள் சென்றுவிடும். மற்றபடி சரீரம் இருந்துவிடும் இங்கே. இந்த அனைத்து அடையாளங்களும் இருக்கிறது. ஹோலி என்பதனுடைய பொருளை யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. முழு உலகம் இதில் சுவாக ஆகிவிடும். இது ஞான யக்னம் ஆகும். ஞானம் என்ற வார்த்தையை நீக்கி ருத்ர யக்னம் என்று கூறிவிட்டார்கள். உண்மையில் இது ருத்ர ஞான யக்னமாகும். அழியாத ருத்ர ஞான யக்னமாகும். உண்மையிலும் உண்மையான பகவத்கீதை. இது பிராமணர்களுடையதான் மூலம் படைக்கப்படுகிறது. உண்மையிலும் உண்மையான பிராமணர்கள் நீங்கள் அனைவரும் பிரஜாபித பிரம்மாவின் குழந்தைகள் அல்லவா? பிரம்மாவின் மூலம்தான் மனித உலகம் படைக்கப்படுகிறது. பிரம்மா தான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று மூதாதையர்னு சொல்றார். இவருக்கும் வம்சம் இருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு இனத்திற்கும் வம்சம் உருவாக்குகின்றார்கள். விதிமுறைப்படி மூலவதனத்தில் ஆத்மாக்கள் வம்சம் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. சிவபாபா, பிறகு பிரம்மா, விஷ்ணு, சங்கர், பிறகு லட்சுமி நாராயணன் போன்ற அனைவரும் மனித வம்சர்கள் ஆவார்கள். நல்லது அப்படின்ட்டு சாகார முரளி முடிக்கிறார்.
இனிமேல் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையினுடைய நமஸ்தே. நீங்க எசன்ஸ் ஆஃப் தாரணா என்ன சொல்றாருன்னா, ஆன்மீக மீட்பு படை வீரர்களாகி தனக்கு மற்றும் அனைவருக்கும் சரியான வழியை கூற வேண்டும். முழு உலகையும் விஷக்கடலிலிருந்து விடுவிப்பதற்கு தந்தைக்கு முழுமையான உதவியாளரா ஆக வேண்டும். எல்லாருக்கும் நம்ம வந்து உதவி செய்யணுமா. 2வது ஞான யோகத்தின் மூலம் தூய்மையாகி ஆத்மாவை அலங்கரிக்க வேண்டும். சரீரத்தை அல்ல. ஆத்மா தூய்மையாதன் மூலம் சரீர அலங்காரம் தானாகவே ஏற்பட்டுவிடும். அந்த நகை நேத்து கூட பிரம்மா பாபா தாதி பிரகாஷ் முன்னாடி கேட்கும் போதுல, நீங்க ஏன் நகைலாம் அணிஞ்சு வரீங்க? அது எதுக்காக போடுறதுன்னா, ஆ அந்த ஆடவர்கள் பார்க்கறதுக்காக தான் அதுதான் வந்து பொருளா வந்து. நீங்க வந்து பீதாம்பர நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்ல கோட் சூட் போட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அந்த கோட் சூட் போடுறோம்னா, நீங்க நகை போட்டா தான் அவங்க வந்து அட்ராக்ஷன் வருமா வந்து. அதனால தான் அதுலருந்து அவங்க போடுறதே கிடையாது. பிரம்மகுமாரில ஒரு ரூல்ஸா கொண்டு வந்துட்டாங்க வந்து. நீங்க அலங்காரம் கம்பல் அதெல்லாம் போட்டீங்கன்னா, ஆடவர்கள் பார்ப்பாங்க. அதனால தான் அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேத்து வாணியில சொன்னாங்க. நேத்து இது பிரகாஷ் மணி இது பாக்கியவித அதில பாக்கியவித அப்புறம் ம். மெயின் மொழியில கூட அலங்காரம். ஃபேஷனபிள் டிசைன் அதான். இதெல்லாம் போடக்கூடாது. ஸோ அது வந்து அட்ராக்ஷன் மத்தவங்க போகணும். பார்ப்பாங்க வந்து. அதுக்காக. வரதான தூரமாவதற்கு பதிலாக ஒவ்வொரு அடியும் தந்தையின் ஆதரவை அனுபவம் செய்யக்கூடிய நிச்சய புத்தி வெற்றியாளரா தூரமாவதற்கு பதிலாக ஒவ்வொரு அடியும் தந்தையினுடைய ஆதரவை அனுபவம் செய்யக்கூடிய நிச்சய புத்தி வெற்றியாளராகுக. இங்க வந்த பிறகு சில பேர் வந்து வீட்ல சரீர் விட்டுருவாங்க. அப்பா, அம்மா ஏதோ ஒண்ணு. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பயந்துன்னு போயிடுவாங்க வந்து. ஐயோ! இவங்க வந்த பிறகு இது நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வெற்றி நடக்கணும் வந்து. போக போக பாபா புரிய வைப்பாரு வந்து. அந்த ஆத்மா உங்க பக்கத்துல தான் இருக்கு எல்லாமே வந்து. ஹெல்ப் பண்ணுவாங்க வந்து. இப்ப அவ குழந்தையோ சரி, அப்பா, அம்மாவ நம்ம விட்டுட்டு போனாங்கன்னா, அவங்க பக்கத்துல தான் பிறப்பெடுப்பாங்க. உனக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணாங்க வந்து. அவங்களோட கர்மம் முடிஞ்சது. பட் இருந்தாலும், அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உள்ள அ செய்வாங்களாம் வந்து. வெற்றியாளராக என்ற வரதானம் அடைந்த ஆத்மா ஒவ்வொரு அடியிலும் தன்னை தந்தையினுடைய ஆதரவின் கீழ் இருக்க அனுபவம் செய்வார்கள். அவர்களது மனதில் சங்கல்பத்தில் ஆதரவற்றது அல்லது தனிமையோட அனுபவம் ஏற்படாது. சில நேரம் உதாசீனம் அல்லது அல்ப கால எல்லைக்குட்பட்ட வைராகி ஏற்படாது. அவர்கள் ஒருபோது எந்த காரியத்திலும் பிரச்சனையிலும் மனிதரிடத்தில் தூர விலக மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு காரியம் செய்தாலும், எதிர்கொண்டாலும், சகயோகிகளாக இருந்தாலும், எல்லையற்ற வைராகி விருத்தின்னு இருப்பார்கள். அவங்க வைராகி உள்ளுக்குள்ள எரிஞ்சுட்டே இருக்கும் வந்து. அவங்க சொல்ல மாட்டாங்க வந்து அத. அதனால தான் வந்து ஒவ்வொரு அடியும் வெற்றி பெற்றுன்னு போயின்னே இருப்பாங்க வந்து. எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா பாபா கூடவே நம்ம கீழ இருக்கிறோம். ஸ்லோகன் ஒரு தந்தையுடன் தொடர்பில் இருங்கள் மற்றும் தந்தையை தனது துணைவனா ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்றார். தொடர்பு இருக்கணும் மற்றும் தனது துணைவனா ஆக்கிக் கொள்ள வேண்டும். நேத்து என்ன சொன்னாரு? ஸ்லோகன் சுயநலமற்ற, விகாரமற்ற எண்ணங்களுடைய நிர்விகல்ப மனோநிலையின் மூலமாக சேவை செய்யக்கூடியவர்கள் தான் வெற்றி மூர்த்தியாகும். நிர்விகல்பனா விகாரமற்ற எண்ணங்கள்னு சொல்றாரு. நேத்து அதுக்கு என்னன்னா டாபிக் குடுத்தாங்க வந்து. விகாரமற்ற எண்ணங்கள். அதுதான் வந்து நிர்விகல்ப. அந்த ஸ்திதி இருக்கக்கூடாது. அது பரந்தாம ஸ்டேஜ் தான் அப்ப அது வராது அது. பரந்தாம நினைவு தான் அது. அவ்யக்த இஷாரே தங்களுக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோக சக்திகளை பயன்படுத்துங்கள். தெய்வீக புத்தி என்ற விமானத்தின் மூலம் அனைத்தையும் விட மிக உயர்ந்த ஸ்திதி நிலைத்திருங்கள். தெய்வீக புத்தி என்ற விமானத்தின் மூலம் அனைத்தையும் விட மிக உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருங்கள். அவ்யக்த வதனவாசியாகி உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுபபாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பம் என்ற சகயோக அலைகளை பரப்புங்கள். யோகத்தினுடைய பிரயோகத்தின் மூலம் துக்கமான அசாந்தியான ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் சக்தி கொடுங்கள் என்றார். யோகம் முதல்ல நமக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாருல்ல முன்னாடி 3 நாள் முன்னாடி. யோகத்தின் பிரயோகம் வந்து முதல்ல உங்களுக்கு குடுத்துக்கணும். அதுக்கு பிறகு மத்தவங்களுக்கு குடுக்கணும். அப்ப அசாந்தியான ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் சக்தி கொடுங்கள் அப்படின்னு பாபா இன்னைக்கு அவ்யக்த தனக்காகவும் மற்றவங்களுக்காக இருக்கணும். இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு இன்னைக்கு? தேவதைகளுடைய மகிமை அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க? விரைவில் பண்ண முயற்சியின் காரணமாக அவங்க கிடைக்குது. வேற பல்கலைக்கழகம் சொல்றாரு. இந்த பல்கலைக்கழகத்துல நீங்க படிப்பு படிச்சு தேவி தேவதையாகணும். அதுக்கப்புறம் இது ஆசை
பத்தி சொல்றாங்க. ம். காம விகாரத்தை ஜெயிக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. அதுக்கான முயற்சி காமத்து வென்றவர்கள் உலகத்தை உலகத்தை ம். அப்புறம் நடத்தை பத்தி சொல்றாரு. அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும், பார்வை, பேச்சு. ஸ்ரீமத் மூலம் தான் உலக ராஜனை செய்யறாரு வந்து. மற்ற எந்த இதுவும் கிடையாது வந்தது. சதப்பிரதானம் ஆகணும், மற்றவங்களை விடுவிக்கணும் அதுல இருந்து அது. நம்ம இது மிலிட்ரி சால்வேஷன், ஆர்மி மீட்பு படையினர் நம்ம மாதிரி மற்றவங்க மாற்றணும். செல்ஃப் ராஜா எப்படி ஒரு இது பண்றாரோ இங்க வந்து பிரஜைகளின் மீது பிரஜை ராஜ் ராஜா அங்க ஒரு கோப்பீடிங் எதுவுமே இங்கதான் எல்லாமே தூக்கத்தினுடைய விஷயங்கள் தான் எல்லாம் படகு மாய சுழல் இது போல நிறைய சொல்லிக்கிறாருல்ல, அதுல மாட்டிக்காதீங்க. வந்து கரையில இருந்து அக்கறை இது போல வந்து பாபா இன்னைக்கு நிறைய முரளியில் வந்து சொல்றாரு. நம்ம அதுல இருந்து ஏதாவது ஒரு தாரணை எடுத்துட்டு நம்ம வந்து வெளியே வரணும். நீங்க வந்து பாபாவை மீட்டு 5 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணலாம் போறதுக்கு. அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 31/10/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இந்த சீசனுடைய ரிவைஸ் அவ்யக்தவாணி இன்னைக்கு ஆரம்பமாகிறது. பாப்தாதா மிலனு ரெடியாகும். மௌனமா இருக்கும் இன்னைக்கு. மேக்சிமம் மனக்கட்டுப்பாடு, வாய் கட்டுப்பாடு ரெண்டும் இருக்கும் இன்னைக்கு. அமைதியா இருந்து நீங்க பாபா என்ன சொல்ல வர்றாரு பார்க்கலாம்.